எல்லோருக்கும் இயேசு தரிசனம் கொடுப்பாரா அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுகிறார். நான் உங்க உள்ளத்திலே இருந்து என்னோட சத்தத்தை உங்களுக்கு நான் துணிக்க பண்ணுவேன். அந்த சத்தத்தை கேட்டு என்னுடைய வார்த்தைகள் ஆகிய அந்த பைபிள் வசனங்களை, எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்க கேட்டு அதன்படி நடந்தா நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நான் உங்களுக்குள்ள இருந்து நான் தேவனாய் இருப்பேன், உங்களை அரசாட்சி செய்கிற ராஜாவா இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று அவர் சொல்றாரு. அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி போகும். நிறைய அழுக்கு மண் நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் குழாயில வைத்து அது தண்ணியால் நிரப்பும் பொழுது உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே போய் கடைசியில தெளிவான தண்ணீர் அந்த பாத்திரத்தில் இருக்கும். அது போலதான் நிறைவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பழைய பாவ வாழ்க்கை, நம்முடைய பழைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். அப்பொழுது அந்த பரிசுத்த தேவன் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். நான் பார்க்கணும், நீங்க பேசணும், அதை கேட்கணும், என்ன மறக்கணும், அது போதும் என் இயேசுவே, அது போதும் என்